தஞ்சையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் நேரில் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையேற்று மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியமைய களம் காணப்போவதாகவும் உறுதியளித்துள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தல் குறித்து தஞ்சையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா கழக நிர்வாகிகள் ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரங்களை வலுப்படுத்தும் வகையில் அமமுகவைச் சேர்ந்த மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் நவநீதன், தஞ்சை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பீனிக்ஸ் தேவா, அரியலூர் மாவட்ட மீனவர் அணி துணைத் தலைவர் சண்முகம், காரைக்குடி அமமுக இளைஞர் அணி செயலாளர் சர்வேசன், விருதுநகர் மாவட்ட வெம்பக்கோட்டை முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன், சங்கரன்கோவில் அமமுக அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் முருகன், சங்கரன்கோவில் வெள்ளான்குளம் அமமுக கிளை செயலாளர் எம் பாலகிருஷ்ணன், பெரம்பலூர் மாவட்ட அமமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் ரமேஷ் ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இதேபோல் புதுக்கோட்டை கரம்பக்குடி ஒன்றிய அவைத் தலைவர் இளங்கோவன், கரம்பக்குடி ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் சந்தோஷ்குமார், நாமக்கல் மாவட்ட எருமப்பட்டி ஒன்றிய துணை செயலாளர் லோகநாதன், நாமக்கல் மாவட்ட கோனாங்கிப்பட்டி ஊராட்சி செயலாளர் வீரமலை, நாமக்கல் மாவட்ட மேட்டுப்பட்டி ஊராட்சி செயலாளர் சுரேஷ், நாமக்கல் சேந்தமங்கலம் கிளை செயலாளர் செல்வராஜ், சாத்தூர் எம்ஜிஆர் மன்ற முன்னாள் துணை செயலாளர் பொன்னுசாமி உள்ளிட்ட அமமுக நிர்வாகிகளும் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை சேர்ந்த சிவகங்கை மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் கார்த்திகைசாமி, காரைக்குடி நகர இணை செயலாளர் திலகேஸ்வரன் ஆகியோரும், காரைக்குடி மாவட்ட அஇஅதிமுக பிரதிநிதி ராஜீவ்காந்தி, சிவகங்கை முன்னாள் கழக நிர்வாகி செல்வா சுந்தரம், கழக நிர்வாகிகள் மணிகண்டன், தீபன், கார்த்திக், தனராஜ், முருகானந்தம், பார்த்திபன் ஆகியோர் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து விவசாய தமிழர் விழிப்புணர்வு சங்க மாநில தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் தமிழக உழவர் உழைப்பாளர் கட்சி மற்றும் தமிழ்நாடு விவசாய சங்க மாநில தலைவர் எம் வேல்முருகன் ஆகியோரும் தமது கட்சி நிர்வாகிகளுடன் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். மேலும் கள்ளர் மகாசங்க மாநில தலைவர் பாண்டியன் மணியர் மற்றும் சிவசேனா மாநில செயல் தலைவர் சசிகுமார் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்தவர்களும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் களம் காணப் போவதாக உறுதியளித்த அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.